الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு பிறகிலான இந்த அமர்விலே சஹாபாக்களின் வாழ்வினிலே இறை நம்பிக்கையின் சுவடுகள் என்ற தலைப்பில் நபித்தோழர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை, உண்மை சம்பவங்களை நாம் ஆதாரபூர்வமாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலிலே 4789வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழியிலிருந்து ஒரு வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் ஒருவர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் 6வது அல்லது 7வது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்பகால நபி தோழர்களில் ஒருவர். இவர் தன்னுடைய தாயின் மீது மிகப்பெரிய நேசம் கொண்டவர். அவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்திலே அவங்களுடைய தாயார் அவர்கள் இறை மறுப்பு கொள்கையிலே மிகவும் உறுதியாக அவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் தன்னுடைய மகனுக்கு தன் மீது இருக்கும் பாசத்தை கேடயமாக பயன்படுத்தி எப்படியாவது அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விட வேண்டும் என்று அவருடைய தாயார் முயற்சி செய்கின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காலகட்டத்தில் தான் ஒரு திருமறை வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். வஸைனல் இன்சான பிவாலிதை, மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர் குறித்தும் நாம் அறிவுரை சொல்லியிருக்கின்றோம், உபதேசம் செய்திருக்கின்றோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், அவனுடைய தாய் அவனை சிரமத்தின் மீது சிரமப்பட்டு, கஷ்டத்தின் மீது கஷ்டப்பட்டு அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால் வஃபிசாலுஹு ஃபி ஆமைன், அவனுக்கு பால் ஊட்டி மறக்க செய்வதற்கு 2 ஆண்டுகள் ஆனது. அனிஷ்குல்லி வலி வாலிதை, எனவே நீ எனக்கும் நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து என்ற திருமறை வசனம் அருளப்பட்ட காலகட்டம் அது. அப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய தாய் ஒரு சத்தியம் செய்கின்றார். லா துகல்லிமஹு அபதன் ஹத்தா யக்ஃபுர பிதீனிஹி. சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தை மறுக்கின்ற வரை, இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்ற வரை நான் அவரோடு ஒருபோதும் பேச மாட்டேன். வலா தகுல வலா தஷ்ரப, அவர் எதையும் சாப்பிட மாட்டேன், எதையும் குடிக்க மாட்டேன். இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்தா தான் நான் என்ன செய்வேன், சஅத் இப்னு அபி வக்காஸோடு பேசுவேன், நான் சாப்பிடுவேன், நான் குடிப்பேன் என்று அந்த தாய் சத்தியம் செய்கின்றார். இப்பொழுது இங்கே ஒரு இறை நம்பிக்கைக்கும் பாசத்திற்கும் மத்தியிலான ஒரு போராட்டம் ஏற்படுகிறது. சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் தாய் மீது பாசம் கொண்டவர், அந்த தாய்க்கும் தெரியும். அதன் காரணமாக தான் தாய் என்ன செய்றாங்க, அந்த பாசத்தை கேடயமாக வைத்து நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வராவிட்டால் நான் சாப்பிட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், நான் உன்னோடு பேச மாட்டேன் என்று சொல்கின்றார். அந்த தாய் இன்னொரு வாதத்தையும் வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ்ட ஜஅம்த அன்னல்லாஹ வஸாக பிவாலிதை, சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களே தன்னுடைய மகன் சொல்றாரு, என்னுடைய மகனே, பெற்றோர்கள் விஷயமாக பெற்றோர்கள்ட்ட நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உனக்கு கட்டளையிட்டு இருப்பதாக நீ நம்புகின்றாய்.
வான உம்முக், நான் உன்னுடைய தாயார், வான ஆமுக்க பிஹாதா, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நான் உனக்கு என்ன செய்கின்றேன், கட்டளையிடுகின்றேன். நீ தான் நம்புற, பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டும், பெற்றோருக்கு நல்ல பெற்றோரிடம் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய மார்க்கம் சொல்வதாக நம்புகிறாய். அப்ப நீ அதுல உண்மையானவனாக இருந்தார் நீ என்ன செய்யணும், தாய் மேல அல்லாஹ் சொல்ற மாதிரி நீ தாயை பெற்றோரை கவனிக்கக்கூடியவனாக இருந்தால் நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டும், நான் உனக்கு ஏவுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயார் அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் தப்பான ஒரு வாதம். அவங்க நான் என்னுடைய தாயார் மரணித்தாலும் சரி, அவங்க உண்ணாமல் பருகாமல் என்னிடம் பேசாமல் மரணித்தாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கொண்ட கொள்கையை, நான் ஏற்றுக்கொண்ட ஏகத்துவத்தை நான் மறுக்க மாட்டேன் என்று அவங்களும் உறுதியா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நிலைமை செல்கிறது என்று சொன்னால் 3 நாட்கள் அந்த தாய் உண்ணாமல் குடிக்காமல் இருக்கின்றார். அப்படியே பலவீனத்தினால் சோர்வினால் மிகப்பெரிய மயக்கத்திற்கு உள்ளாகி விடுகின்றார். அப்போ சஅத் இப்னு அபி வக்காஸுடைய சகோதரர் உமாரா என்பவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய தாய்க்கு போய் அவர் உணவு கொடுக்கிறார். அப்ப அந்த தாய் சஅதுக்கு எதிராக சபிக்க ஆரம்பிக்கின்றார். அப்பொழுதுதான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமானிய உறுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மெச்சக்கூடிய வகையில் சூரத்துல் லுக்மானுடைய வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். வஸைனல் இன்சான பிவாலிதை என்ற அந்த வசனத்திற்கு அடுத்த வசனம், மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர் குறித்து நாம் உபதேசம் செய்தோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், அவனுடைய தாய் சிரமத்தின் மீது சிரமப்பட்டு அவனை பெற்றெடுத்தாள். வஃபிசாலுஹு ஃபி ஆமைன், அவனுக்கு பாலூட்டி மறக்க செய்வதற்கு 2 ஆண்டுகள் ஆனது. அனிஷ்குர்லி, நீ இறைவனாகிய எனக்கும் நன்றி செலுத்து. வலி வாலிதை, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றியுடன் நடந்து கொள்ளுங்கள். வ இலையல் மசீர், என்னிடம்தான் நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள் என்ற வசனத்திற்கு அடுத்த வசனத்தை அல்லாஹ் அருளுகின்றான். வயின் ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக பி, உன்னுடைய பெற்றோர்கள் இருவரும் எனக்கு இணை வைக்குமாறு உம்மை வற்புறுத்தினால் பலா துத்தியகுமா, நீ அந்த பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு விடாதே. அந்த இணை வைக்கிற விஷயத்துல மட்டும்தான் கட்டுப்படக்கூடாதே தவிர பெற்றோர்கள் இணை வைக்கக்கூடிய காரியத்தை செஞ்சாலும் சரி, பெற்றோர்கள் நம்மை இணை வைக்குமாறு வற்புறுத்தினாலும் சரி, நாம பெற்றோர்கள் எந்த விஷயத்தை இணை வைக்குமாறு வற்புறுத்துறாங்களோ அதில் மட்டும் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாதே தவிர சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலக விஷயத்தில் நீங்கள் அவர்களிடம் என்ன செய்து கொள்ளுங்கள், அழகிய முறையில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற திருமறை வசனத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், இறக்கி வைக்கின்றான். அப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த திருமறை வசனம் என் தொடர்பாகத்தான் அருளப்பட்டது என்று அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 4789வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைய காலகட்டத்தோட இந்த வரலாற்றை நீங்கள் இணைத்து பாருங்கள். நம்முடைய காலகட்டத்தில் எவ்வளவோ பேர் மார்க்கத்துடைய சட்டங்களை நன்றாக தெரிந்த இளைஞர்களாக செய்வாங்க இருப்பாங்க. வீட்டில் பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், பெற்றோர் எங்க அம்மா என்ன செய்யறாங்க, வரதட்சணை வாங்க சொல்றாங்க, அல்லது எங்க வீட்டில் இந்த மாதிரி மார்க்கத்துக்கு மாற்றமாக எங்களை நிர்பந்திக்கிறார்கள் என்று சொல்லி பெற்றோர்களுக்காக கொள்கையை தூக்கி வைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக தான் நம்முடைய மனநிலை இருக்கிறது. நம்மில் அநேகம் பேருடைய மனநிலை எப்படி இருக்குது, எங்க குடும்பத்தை நான் பகைக்க முடியாது. யாருடைய விஷயத்துல நாம மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நாம அல்லாஹ்கிட்ட தன்னந்தனியாக போய் நிற்போம். நாம ஒவ்வொருவரும் நம்முடைய சுயநலத்தை தான் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டுருங்க, இந்த உலகத்துல இயக்கம் ஜமாத்து அதையெல்லாம் விட்டுருங்க. நான் எந்த அடிப்படையில் சிந்திக்க சொல்கிறேன் என்று சொன்னால், நாளை நம்ம மௌத்தா போன பிறகு அல்லாஹ்கிட்ட போய் நம்ம என்ன செய்வோம், நிற்போம். இறைவன் முன்னால் போய் நிற்கும் பொழுது அங்க வலா யஸலு ஹமீமுன் ஹமீமா, எந்த நண்பனும் இன்னொரு நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டார்கள். யுபஸ்ஸரூனஹும், அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அல்லாஹ் என்ன செய்வான், குற்றவாளிக்கு இந்த உலகத்துல அல்லாஹ் ரசூல் சொன்னதற்கு மாற்றமா நடந்தவனுக்கு அல்லாஹ் மறுமை நாள் எடுத்து காட்டுவான். எடுத்து காட்டும் போது எவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பி பனி, இறைவா இன்றைய நாளில் இந்த நரக வேதனைக்கு பகரமாக என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நரகத்தில் போடு. வசாஹிபத்திஹி வாஹி, என்னுடைய மனைவியை நரகத்தில் போடு. என்னுடைய பிள்ளைகளை நரகத்தில், என்னுடைய சகோதரனை நரகத்தில் போடு. ஃபஸீலத்தி இல்லத்தி தூவி, என்னை அரவணைத்த சொந்த பந்தங்களை எல்லாம் நரகத்தில் போடு. இந்த உலகத்துல சொந்த பந்தம் நமக்கு பெருசா தெரியும்.
நல்ல விஷயத்துல பெருசாட்ட தப்பே கிடையாது. ஒரு குடும்பம் எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஏழை மாணவர்களுக்கு நாங்கள் கல்வி உதவி செய்ய போறோம், மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். குடும்பம் அதில் ஒன்று சேரணும். இல்லை எங்க குடும்பத்தில் உள்ள ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய போறோம், நல்ல விஷயம் செய்யலாம். ஆனால் இன்றைக்கு குடும்பம் என்பது எதுல அதிகமாக ஒன்றுபடுவாங்க? பாவமான விஷயங்கள்ல, பகைமையான விஷயங்கள்ல. தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் ஒரு அநியாயம் செய்து விட்டால் குடும்பத்தோடு சேர்ந்து அவன் என்ன செய்ய நாம காப்பாற்ற வேண்டும். அவன் என்ன ஒரு அநியாயம் பண்ணியிருந்தாலும் சரி, எத்தனை குடும்பத்தை சீரழிச்சிருந்தாலும் சரி, அவன் நம்ம குடும்பத்துக்காக நாம சப்போர்ட் செய்யணும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா மறுமை நாளில் குடும்பம்லாம் வருமா? குற்றவாளி சொல்லுவான், ஓ ஃபசீலத்திஹில்லத்தி தூவி, என்ன அரவணைத்த சொந்த பந்தங்களை எல்லாம் நரகத்தில் போடு. அது மட்டுமல்ல, ஓ மன்ஃபில் அர்தி ஜன்யா, உலகத்தில் உள்ள எல்லாரையும் நரகத்தில் போடு, சும்மையுஞ்சி, என்னை மட்டும் காப்பாற்றி விடு என்றுதான் மறுமையில் உள்ள நிலையாக இருக்கும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனிஹி, அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தந்தையை விட்டும், தாயை விட்டும், மனைவியை விட்டும், பிள்ளைகளை விட்டும், சகோதரனை விட்டும் விரண்டோடக்கூடிய நாள். அல்லாஹ் எடுத்து இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது கபூர்லேருந்து எல்லாருமே என்ன செய்யப்படுவார்கள்? வெளிப்பட்டு வரும்போது யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. தகப்பன் பிள்ளையை கண்டுக்க மாட்டான், பிள்ளை தகப்பனை கண்டுகொள்ள மாட்டான், தாய் இந்த பிள்ளையை கண்டுகொள்ள மாட்டாள், பிள்ளை தாயை கண்டுகொள்ள மாட்டான், கணவன் மனைவியை கண்டுகொள்ள மாட்டான், மனைவி கணவனை கண்டுகொள்ள மாட்டான். எல்லாம் விரண்டு ஓடுவாங்க, எங்க நம்ம பக்கத்துல வந்துருவாங்களோன்னு சொல்லி. அன்றைய தினம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை ஈடுபடுத்தக்கூடிய ரொம்ப பிஸியான ஒரு காரியம் தான் அங்கே இருக்கும். மறுமை நாளில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதுதான் நிலைமை. நம்ம அல்லாஹ் கிட்ட தன்னந்தனியாகத்தான் நாம் அங்கே போய் நிற்க வேண்டும். அப்ப அல்லாஹ் கிட்ட நம்ம தன்னந்தனியாக போய் நிற்கும் பொழுது யௌமைதின் லா தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷையா, அந்த நாளில் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எதையும் சொந்தமாக்க முடியாத நாள், எதையும் சக்தி பெற முடியாத நாள். வல் அம்ரு யௌமைதின் இல்லாஹ், அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தம். அப்ப அந்த அல்லாஹ் கிட்ட நம்ம தன்னந்தனியாக போய் நிற்கும் பொழுது இந்த உலகத்துல இறைவனுக்கு மாற்றமான காரியங்கள்ல என்னுடைய பெற்றோர், என்னுடைய பிள்ளை, என்னுடைய சொந்தம், என்னுடைய குடும்பம் என்று கட்டுப்பட்டவர்களுடைய நிலைமை என்னவாகும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சஹாபாக்கள் யோசித்தாங்க. திருமறை குர்ஆன் வசனம் மறுமை நாளில் நாம் தன்னந்தனியாக இறைவன் முன்னால் நிற்க வேண்டிய நிலை இருக்கிறது. அந்த மறுமையில் நான் நஷ்டமடைந்து விடக் கூடாது என்கின்ற அந்த உண்மையான இறை விசுவாசம் தான் அவர்கள் தாயின் மீது பாசமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் லா தாஅத லி மக்லூகின் ஃபி மஅசியத்தி காலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் படைப்பினங்களுக்கு கட்டுப்படக்கூடாது என்ற அடிப்படையில் பெற்ற தாயாக இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்தார்கள். அதற்காக தாய் தந்தையர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. தாய் தந்தையர் ஷிர்கான கொள்கையில் இருந்தாலும் கூட நீங்க அவங்கள்ட்ட நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள் என்றுதான் நம்முடைய மார்க்கம் என்ன செய்ய சொல்கிறது. ஆனால் இணை வைப்புல பாவமான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது என்பதைத்தான் இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்ப அவங்களுடைய ஈமானிய அந்த சுவடுகளை, இறை நம்பிக்கையின் தடங்களை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று இதே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொடர்பாக சஹீஹுல் புகாரில் 5412வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்லி காட்டுறாங்க, ரஅய்துனி சாபிய சபஅத்தின் மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 7வது நபராக என்னை பார்த்திருக்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் 6, 7, 8 அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள ஒரு மனிதர். அவங்க சொல்றாங்க, மாலனா தஆமுன் இல்லா வரகுல் ஹுப்லா, மக்காவில் வாழ்ந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி நிலைமைனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சாப்பாடே கிடைக்காதான். ஹுபுலான் ஒரு புல் இருக்குமா, அது ஹுபுலான் ஒரு செடி, அந்த செடியுடைய இலையைத்தான் நாங்கள் உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுவோம். அப்ப அந்த செடியை சாப்பிட்டா என்னவாகும்? அவங்க சொல்றாங்க, ஹத்தா எலவு ஆகுதுனா மா தலவு ஷாத், ஆடு எப்படி அந்த அது புழுக்கட்டை போடுமோ அந்த மாதிரி தான் நாங்கள் என்ன செய்வோம், டூபாத்ரூம் போவோம். எந்த மாதிரி வாழ்க்கை யோசித்து பாருங்க. இவ்வளவு சிரமம், அதாவது ஆடு சாப்பிடக்கூடிய இலையை சாப்பிட்டு சஹாபாக்கள் உயிர் வாழ்ந்திருக்கிறார். பஞ்சம் கிடையாது, பட்டினி கிடையாது, நோய் கிடையாது. எதற்காக? கொண்ட கொள்கையை
காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்து அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், அவங்களுக்கு சுவையான உணவுகள் கிடைக்கும். மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உணவில்லாமல் தடுக்கப்பட்டார்கள். ஹுப்தா என்ற செடியினுடைய இலையை நாங்கள் சாப்பிட்டோம் என்று சொல்லி காட்டுறாங்கன்னா, அவங்களுடைய ஈமானிய வலிமை நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்குது. நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் கொண்ட கொள்கையில எந்த அளவிற்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய சுயநலம் மட்டும்தான். நீங்க இந்த நம்ம மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கான் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கிடுங்க, கடைசி நாம அல்லாஹ் கிட்ட போய் சேரும் போது நாம எப்படி இருப்போம் நமக்கே தெரியாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எல்லாமே நம்முடைய இஸ்லாம் என்பது சுயநல மார்க்கம் தான். நாம் அடுத்தவங்க தர்மம் கொடுக்குறோம், எதுக்காண்டி? என்னுடைய சுயநலம். நான் நாளைக்கு என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட போய் தப்பிக்கணும். நான் தொழுகின்றேன், என்னுடைய சுயநலம். எதுக்காக அடுத்தவனுக்காக நாம் எதுக்கு தொழணும், அடுத்தவனுக்காக நாம் எதுக்கு குர்ஆன் ஓதணும், அடுத்தவனுக்காக நாம் எதற்கு தர்மம் செய்ய வேண்டும்? என்னுடைய சுயநலம், நான் தப்பிக்க வேண்டும். இந்த சுயநலத்தில் தான் எது உண்டாகுது? பொதுநலம் உண்டாகிறது. அப்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய வலிமைக்கு உறுதிக்கு முன்னுதாரணமாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதுபோன்று சஹீஹுல் புகாரில் 4261வது செய்தியாக ஒரு வரலாற்று சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மள ஒரு ஆளுக்கு நம்ம சொல்றோம், இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒரு ஆளை குறிப்பிட்டு நாளை காலைல 8 மணிக்கு நீ மௌத்தா போயிடுவேன்னு நமக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க. நம்முடைய நிலைமை என்ன? நமக்கு என்ன செய்ய தெரியும்னு சொல்லப்படுது. நாளை காலைக்கு நீ நல்லா இருக்கிறப்பா, நாளை காலைல கரெக்டாக 8 மணிக்கு ஒரு ரூஹ் என்ன செஞ்சிடும், போயிடும் அப்படின்னு சொன்னா நம்முடைய நிலைமை நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்வோம்? ஆனால் சஹாபாக்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் அதுதான் நம்ம கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஅத்தா போர், இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு யுத்தம். முஅத்தா போருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தளபதியாக நியமிக்கிறாங்க. அப்ப ரசூலா ஒரு முன்னறிவு செய்கிறாங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தையை ரொம்ப நுணுக்கமாக கவனிப்பாங்க. நாம் அந்த வரலாற்று செய்தியில் எத்தனையோ சம்பவங்கள் நாம் படிக்கும்போது கூட அந்த சஹாபி அந்த வார்த்தையை ரசூலா இப்படி சொன்னதுனால அதுலேருந்து இப்படி விளங்கிட்டேன்னு சொல்லும் போது தான் நமக்கு அந்த புரிதல் என்ன செய்யும், கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்துடைய வார்த்தைகளை அவ்வளவு நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய சமுதாயமாக அந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கியிருந்தான். அப்போ ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அவங்க தலைவராக நியமிச்சிருக்க நபிகள் நாயகம் சொல்றாங்க, என் குத்திர ஸைது கொல்லப்பட்டு விட்டால் ஜஅஃபர் இப்னு அபி தாலிப், ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் அமீராக ஆக வேண்டும். குத்தில ஜஅஃபர் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா என்ன செய்ய வேண்டும், தளபதியாக ஆக வேண்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொல்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க. கொல்லப்பட்டால் அப்படி சொன்னாலே பெரும்பாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்றாங்கன்னா அல்லாஹ்ட்ட இருந்து அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஒரு செய்தி வந்திருக்கு. அதை ஒரு சஹாபாக்கள்கிட்ட ரசூலா செய்றாங்க, மறைமுகமாக வெளிப்படுத்துறாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, நம்முடைய மனநிலை எடுத்து பாருங்க. நாளைக்கு ஒரு சம்பவத்துக்கு போறோம், ஒரு போராட்டம் நடக்குதுன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு முதல்ல என்ன செய்வார், அப்துல் நாசர் 10 மணிக்கு கொல்லப்பட்டு விடுவார் அப்படின்னு சொல்லப்படுறதும் வச்சுக்கோங்க. என்னுடைய மனநிலை என்ன, நம்முடைய மனநிலை என்ன? சஹாபாக்களும் நம்ம யோசித்து பார்க்கணும், நம்முடைய மனநிலை என்ன? அல்லாஹ் உறுதியை தரணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆனால் அப்படி இருந்தால் இன்றைய காலகட்டத்தில் நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்வோம்? நம்முடைய நிலைமை என்ன? மௌத்த விடுங்க, நாளைக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை போராட்டம் இருக்குது, அடிதடி நடந்து மண்டையெல்லாம் உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன வச்சுக்கிடுங்க. நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் இன்றைக்கு நமக்கு சொல்றவங்க ரசூல்லா கிடையாது. ஆனால் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அதை நம்ம யோசித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்கிறார்கள், அந்த வார்த்தைக்கு ஒரு வெயிட் என்ன செய்து இருக்குது. அப்போ யுத்தம் நடைபெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் உட்கார்ந்து அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரி 4262வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் முதல் நாள் செய்த முன்னறிவிப்பு அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்பது 2வது நாள்ல ப்ரூஃப் ஆகுது. நபிகள் நாயகம் மதீனாவில் இருந்து சொல்றாங்க, நஆ ஸைதன், ஸைத் கொல்லப்பட்டு விட்டார், வ ஜஅஃபரன் வ நஆ ஸைதன் வ ஜஅஃபரன் இப்னு ரவாஹா. அதாவது மக்களுக்கு
ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு ஜெயித் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டார்கள், ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டார், அப்துல்லா இப்னு ரவாஹா கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி மக்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, மக்களுக்கு செய்தி அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அஹத ராயத்த ஜெயிதுன், ஜெயித் இப்பொழுது கொடியை எடுத்து விட்டார், ஃபஉஸீப, அவர் கொல்லப்பட்டு விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மக்களுக்கு சொல்றாங்க. தரீகா வழிகாட்டுதல் சொல்ற மாதிரி ரசூலை லைவ்ல பார்த்தாங்க அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்ட்ட தான் அவங்களுக்கு இறை செய்தி வரும். இறைவன் இறை செய்தி அறிவிக்கணும், செய்து கொல்லப்பட்டு விட்டார் நபிகள் நாயகம் சொல்றாங்க. சும்மா அஹத ஜாஃபர், பிறகு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் இப்பொழுது கொடியை எடுத்திருக்கின்றார், ஃபஉஸீப, அவர் என்ன செய்து விட்டார், கொல்லப்பட்டு விட்டார். சும்மா அஹத இப்னு ரவாஹா, இப்பொழுது இப்னு ரவாஹா கொடியை பிடித்திருக்கின்றார், ஃபஉஸீப, அவரும் கொல்லப்பட்டு விட்டார். ரசூலா அப்படி சொல்லும் போது வஐனாஹு தத்ரிஃபான், ரசூலாவுடைய ரெண்டு கண்களும் அப்படியே என்ன செய்கிறது, கண்ணீர் வடிக்கிறது. இறுதியாக நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹத்தா அஹத ராயத ஸைஃபு மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாளாக இருக்கக்கூடிய காலித் பின் வலீத் இப்பொழுது கொடியை பிடித்து விட்டால், ஹத்தா ஃபதஹல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை வழங்கி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டு விடுவார் என்று சொல்லும் போது அதை அவர்கள் சந்தோஷமாக எதிர்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து வரக்கூடிய, நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, ஷஹீதுடைய அந்தஸ்து, ஷஹாதத்துடைய அந்த விஷயம், அந்த அந்தஸ்து அவர்களுக்கு நற்செய்தியாக சொல்லப்பட்டு சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாங்க. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகன்டவன் சொல்றாங்க, நாளைக்கு நடக்கிற யுத்தத்தில் நான் கொல்லப்படலாம், எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, நான் கொல்லப்பட்டு விட்டால் நீ ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஏதாவது உதவி கேட்டு நீ கடனை எல்லாம் அடைத்து விடு என்று அவர் வசியத் செய்து விட்டு செல்கிறார். அவங்க கொஞ்சம் கூட பத்தி கவலையே படலையே, நமக்கு பிள்ளை இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, நாளை கொல்லப்பட்டுருவோமே, என்ன ஆகும், நடுக்கும், மனநடுக்கும், அதெல்லாம் கிடையாது. என்ன காரணம், எதற்கு இந்த அளவிற்கு இறை நம்பிக்கை, ஈமானிய விசுவாசம் எப்படி அவர்களுக்கு வந்தது? திருமறை குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் உண்மை என்று நம்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையின் மீது ஆழ்ந்த உறுதி கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த மாதிரி அவங்களுடைய இறை நம்பிக்கையின் அடையாளம் தான், இறை நம்பி ஈமானிய உறுதி தான் அவர்களை இது இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடையக்கூடிய சமுதாயமாக ஆக்கியது. அடுத்து ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். சஹீஹுல் புகாரியிலே 4141வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிஸ்தஹ் என்ற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் இவர் முனாஃபிக் கிடையாது, ஆனால் மூமின்கள்டையும் பாவம் ஏற்படுமா இல்லைங்களா? இந்த மிஸ்தஹ் என்பவர் யாருன்னு சொன்னோம்னா, இவர் ஒரு ஏழை. இவர் ஒரு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த தியாகி. இவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெருங்கிய உறவினர். அவர் ஏழையா இருக்கிறாரு, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்ற மிக பெரும் தியாக பயணத்தை செய்திருக்கின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெருங்கிய உறவினர். இப்போ இவர் ஏழையாகவும் உறவினராகவும் முஹாஜிராகவும் இருந்த காரணத்தினால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவருக்கு மாதாந்திர உதவிகளை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். கொள்கை சகோதரர் என்ற அடிப்படையில், உறவினர் என்ற அடிப்படையில், ஏழை என்ற அடிப்படையில் அவருக்கு மாசம் மாசம் என்ன செய்றாங்க, உதவி வழங்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு முனாஃபிக்குகளை பரப்பும் போது இவரும் சேர்ந்து என்ன செய்றாரு, அந்த அவதூறை பரப்பியது இவரும் ஒருவர். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனத்தை இறக்கி வைத்து, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பரிசுத்தமானவர்கள், இந்த மாதிரி அவதூறு பரப்பியவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், 4 சாட்சிகளை கொண்டு வராவிட்டால் அவர்களுக்கு கசையடி தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற வசனங்களை எல்லாம் அல்லாஹ் இறக்கி வைத்த பிறகு, உண்மை வெளிப்பட்ட பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ஒரு சத்தியம் பண்றாங்க, வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹின் ஷையன் அபதா பஅதல்லதி கால லி ஆயிஷா மகாத். ஆயிஷாவின் மீது இப்படிப்பட்ட ஒரு அவதூறை பரப்பிய பிறகு இனிமேல் நான் மிஸ்தகிற்கு எந்த ஒரு உதவியும் ஒருபோதும் செய்யவே மாட்டேன் அப்படின்னு செய்றாங்க. அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி அவங்க சத்தியம் பண்றாங்க. நம்மள மாதிரி அவங்கள்ட்ட கேட்டா அவதூறை விடுங்க, சின்ன ஒரு அநியாயம் நமக்கு இழைக்கப்பட்டால் கூட என்ன செய்வோம், மௌத்தாவர வரைக்கும் அதை மனசில் வச்சுக்கிட்டு இருப்போம். இது எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு. தன்னுடைய மகள் மீது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாசமிக்க மனைவியின் மீது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகத்திடம் கேட்கப்படுகிறது, இந்த உலகத்திலேயே உங்களுக்கு நேசத்திற்குரியவர் யார் அப்படி கேட்கும்போது நபிகள் நாயகம் யாருடைய பேரை சொன்னாங்க? ஆயிஷா அப்படின்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்திற்கு மனிதர்களில் உலகத்திலேயே நேசத்திற்குரியவர்கள். சும்மமன் அடுத்து யாருன்னு கேட்குறாங்க? அபூஹா, அவருடைய தந்தை ஆயிஷா ரலியல்லாஹு தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக்கை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல பிரியத்தை பாசத்தை அல்லாஹ் என்ன செய்திருந்தான்? ஏற்படுத்தியிருந்தான். அபூபக்கர் சித்திக் அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் அந்த வரிசையை என்ன செய்றாங்க? பட்டியல் போட்டு சொல்றாங்க. இப்போ அந்த மாதிரி நபிகள் நாயகத்துடைய மனைவி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள், அவங்க மேல ஒரு அவதூறு பரப்பப்பட்டால் அது ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அது என்ன செய்யும்? பாதிக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தவர் மிஸ்டர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஹாபி அப்துல்லா பின் உபை பின் சலூல் போன்ற முனாஃபிக் கிடையாது, நயவஞ்சகர் கிடையாது. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? சத்தியம் பண்றாங்க, நான் மிஸ்டருக்கு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படி சத்தியம் பண்ணவன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனத்தை சூரத்து நூர் என்ற அத்தியாயத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அவதூறு சம்பவத்தை தொடர்ந்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். வலா யக்தலி உதுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி அய்யூது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் பொதுவாக பேசுகின்றான். ஆனால் இந்த பொதுவாக பேசுறது கரெக்டாக மிஸ்டர் ரலியல்லாஹு அன்ஹு குறிக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் தான் அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் நான் ஒருபோதும் உதவி செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள். ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு, நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் மன்னித்து விட்டு விடுங்கள். அவங்க செஞ்சது அநியாயம் தான், அக்கிரமம் தான், அதை நீ கண்டுகொள்ளாதீங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி எடுத்துக்கொள்ளாதீர்கள், அதை மன்னித்து நீங்கள் விட்டு விடுங்கள். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக்க மன்னிப்பவன் நிகரில்லா அன்பாளன் என்ற வசனத்தை இறக்கி வைத்தவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிகிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை குறித்து தான் இதை பேசுகிறான் என்று தெரிந்தவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் வடிக்க அவர்கள் சொன்னார்கள், பலா வல்லாஹி இன்னீ லஉஹிப்பு அன் யக்ஃபிரல்லாஹு லீ, அல்லாஹ் என்னை மன்னிப்பதைத்தான் நான் விரும்புகிறேன். அல்லாஹ் மார்க்கம் சொர்க்கம் மறுமை என்று வந்துவிட்டால் அந்த தோழர்களுடைய உள்ளம் இந்த உலகத்தில் நடந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் எதையுமே ஒரு பொருட்டாக அது ஒரு சம்பவம் நடந்ததாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. அல்லாஹ் என்னை மன்னிப்பதைத்தான் விரும்புகிறேன். நேர மிஸ்டர்கிட்ட போறாங்க. மிஸ்டர் செய்த செயல் சாதாரண செய்தல என்றாலும் அபூபக்கர் சித்திக் அவரை தேடி போறாங்க. போய் ஃபரஜஅ இலா மிஸ்தஹின் நஃபகா அல்லதி கான யுன்ஃபிக் அலைஹி, மிஸ்தஹிற்கு என்ன செலவை செய்து கொண்டிருந்தார்களோ அதை மீண்டும் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் சத்தியம் செய்கிறார்கள், வல்லாஹி லா அன்ஸிஉஹா மின்ஹு அபதா, அல்லாஹ்வே சத்தியமாக இந்த மிஸ்தஹிற்கு செய்யக்கூடிய உதவியை நான் ஒருபோதும் இனி நிறுத்தவே மாட்டேன் என்று சத்தியம் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை, அபூபக்கர் சித்திக் அவங்க உயிரோடு இருக்கிற வரை, மிஸ்தஹ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க உதவி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ பார்க்கின்றோம். அப்ப சஹாபாக்களுடைய அந்த ஈமான் இறை நம்பிக்கையின் அடையாளம் சுவடுகள் தடங்கள் எப்படி இருந்தது, நாம் இறைவன் விஷயத்தில் மறுமை வெற்றிக்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக நபி தோழர்களின் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு சான்று பகர்கிறது. இன்னும் பல சம்பவங்கள் நபி தோழர்களின் வாழ்க்கையில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் அவற்றை தொடர்ச்சியாக காண்போம் என்று கூறி என்னுடைய இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி பதில் கேளுமா?